வணக்கம் நண்பர்களே, நாம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய 3 இடங்களில் நம்மளுடைய சிஎம்ஆரால் 12 ஃப்ளோரில் பில்டிங் கட்ட போகிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, வெளிநாடுகளை போன்று அந்த பில்டிங்க்கு இடையில் நம்ம மெட்ரோ ரயிலும் செல்லவிருக்கிறது. எதற்காக இது போன்ற டெவலப்மெண்ட்டை நம்மளுடைய சிஎம்ஆரால் பண்ண போகிறாங்க, எந்தெந்த 3 இடங்களில் இவர்கள் இது போன்ற பணிகளை செய்ய போகிறாங்க, இதற்கான ஃபண்டிங் எவ்வாறு இருக்க போகிறது போன்ற பல்வேறு தகவல்களை நாம் இப்போ இந்த வீடியோவில் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறாங்க. இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சென்னை மெட்ரோ ஃபேஸ் 2 திட்டத்திற்கான பணிகளானது சென்னையினுடைய அநேகமான பகுதிகளில் மிகவும் வேகமாக நடந்து கொண்டிருக்கிறத நம்ம எல்லாருமே பார்த்து கொண்டு இருக்கிறோங்க. இது ஒரு புறம் இருக்க, நம்மளுடைய சிஎம்ஆரால் சென்னையில் இருக்கக்கூடிய, அதுவும் குறிப்பாக ஃபேஸ் 2வில் இருக்கக்கூடிய 3 மெட்ரோ ரயில் நிலையங்களை தேர்ந்தெடுத்து அந்த மெட்ரோ ஸ்டேஷன்ஸில் 12 ஃப்ளோரில் பில்டிங் கட்ட போகிறாங்க. அந்த பில்டிங்கில் இருந்து அந்த பில்டிங்க்கு இடையில் நம்ம சென்னை மெட்ரோ ரயிலும் செல்லவிருக்கிறது அப்படிங்கிறது தாங்க இந்த திட்டத்தினுடைய ஒரு பியூட்டி அப்படின்னு நம்ம சொல்லலாம். என்னடா இது புதிய திட்டமாக இருக்கிறதே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா? இது ஒன்றும் புதிய திட்டம்லாம் கிடையாதுங்க. ஆல்ரெடி சைனாவில் இருக்கக்கூடிய சுவாங்க்விங் அப்படிங்கிற பகுதியில் 19 ஃப்ளோரில் அவங்க பில்டிங் கட்டியிருப்பாங்க. அதில் 6வது தளம் வழியாக மெட்ரோ ரயிலும் இப்போ வரைக்கும் சென்று கொண்டு இருக்கிறதுங்க. வெளிநாடு விடுங்க, நம்ம இந்தியாவே எடுத்துக்கிட்டால் நாக்பூர் மெட்ரோ ஸ்டேஷனை பொறுத்த வரைக்கும் அதில் 15வது ஃப்ளோரில் ஒரு ஸ்டார் ஹோட்டலையே அவங்க கட்ட போகிறாங்க. ஸோ அதை விடுங்க, நம்ம சென்னை மெட்ரோவை எடுத்துக்கிட்டாலே விம்கோ நகர் ஸ்டேஷன் எப்படிங்க இருக்கிறது, அதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு பில்டிங்க்கு இடையில் தான் நம்ம விம்கோ நகர் டிப்போவே இருந்து கொண்டு இருக்கிறதும் நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க. இப்போது அதே போன்ற ஒரு மெத்தடு தான் நம்ம சென்னையில், அதுவும் 3 இடங்களை நம்மளுடைய சிஎம்ஆரால் தேர்ந்தெடுத்து அதில் இது போன்ற ஒரு 12 ஃப்ளோரில் பில்டிங்கையும் கட்ட போகிறாங்க. ஓகேங்க, இப்போது நம்ம சிஎம்ஆரால் எதற்காக இது போன்ற திட்டங்களை செயல்படுத்துறதுல ரொம்பவே ஆர்வமாக இருக்காங்க அப்படிங்கிறதுக்கான காரணத்தை நம்ம பார்க்கலாங்க. இதற்கு 2 காரணங்களை அவர்கள் சொல்கிறாங்க. முதலாவது காரணம் என்னது அப்படின்னா ரெவன்யூ பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய சென்னை மெட்ரோ ரயிலானது எப்போவுமே ஃபுல்லாக போனாலும் கூட அதிலிருந்து கிடைக்கக்கூடிய டிக்கெட்டிங் ரெவன்யூ ஆனது இதனுடைய ஆப்ரேஷனல் காஸ்ட் மற்றும் லோன் ரீபேமெண்ட்டுக்கு பத்தலை அப்படிங்கிற ஒரு காரணத்தை சொல்கிறாங்க. அதனால தான் நம்மளுடைய சிஎம்ஆரால் அடிஷ்னல் ரெவன்யூ சோர்ஸ் அவங்க பார்க்குறாங்க, அதாவது நான் டிக்கெட்டிங் ரெவன்யூ அவங்க பார்க்குறாங்க. அதிலும் குறிப்பாக சொல்ல போனோம்னா அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் அவங்க பார்த்துருப்பீங்க, அதாவது மெட்ரோ ரயில்களையும் சரி அல்லது மெட்ரோ ரயில் நிலையங்களையும் அட்வர்டைஸ்மெண்ட் போடுறதை நம்ம பார்த்துருப்போம். அதன் மூலமாக ஒரு ரெவன்யூ கொண்டு இருக்கிறது. அதே போல் மெட்ரோ ஸ்டேஷன்ஸில் இருக்கக்கூடிய கடைகளை வாடகைக்கு விடுறாங்க இல்லையா, அதன் மூலமாகவும் ஒரு ரெவன்யூ அவங்க ஆல்ரெடி ஜென்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போது புதியதாக இது போன்ற ஒரு ப்ராப்பர்ட்டியை டெவலப் பண்ணி அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய வருவாய், ரெண்டிங் ரெவன்யூவை அவங்க ஜென்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அட்லீஸ்ட் இது போன்ற ஒரு அடிஷ்னல் ரெவன்யூ பண்ணுறதன் மூலமாக அவர்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்குதோ இல்லையோ அட்லீஸ்ட் பிரேக் ஈவனாவது இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் நம்மளுடைய சிஎம்ஆரால் சொல்கிறாங்க. இரண்டாவது காரணம் என்னது அப்படின்னா, டிரான்சிட் ஓரியன்டட் டெவலப்மெண்ட் பிளானை நம்மளுடைய சிஎம்ஆரால் தெளிவாக வகுக்க வேண்டும் அப்படிங்கிற பிளானில் இருக்காங்க. அதிலும் குறிப்பாக சொல்ல போனோம்னா இன்டெகிரேட்டிங் பில்டிங் பீப்புள் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் பப்ளிக் டிரான்சிட் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய சிஎம்ஆராலினுடைய மெயினான நோக்கம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாங்க. ஓகேங்க, இப்போது சிஎம்ஆரால் கட்டக்கூடிய 12 ஃப்ளோர் இருக்குது இல்லையா, அது எந்த 3 இடங்களை அவர்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். முதலாவதாக திருமங்கலம் மெட்ரோ ஸ்டேஷனை பொறுத்த வரைக்கும் இது ஃபேஸ் 1 மெட்ரோ ஸ்டேஷன் கிடையாதுங்க. ஃபேஸ் 2வில் கட்டப்படவிருக்கக்கூடிய திருமங்கலம் மெட்ரோ ஸ்டேஷனில் 12 ஃப்ளோர் அவங்க கட்ட போகிறாங்க. அந்த 12 ஃப்ளோரில் 3rd ஃப்ளோரில் மெட்ரோ ரயில் பாஸ் ஆகி அங்கே ஹால்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரியும் அவங்க சொல்லியிருக்காங்க. அதாவது திருமங்கலம் ஃப்ளைஓவர் இருக்குது இல்லையா, அதற்கு அருகில் சுமார் 450 மீட்டர் லேண்டையும் ஆல்ரெடி அவங்க அக்வசிஷனை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக அந்த இடத்துல தாங்க இந்த பில்டிங்கையும் அவர்கள் கட்ட போகிறாங்க. இந்த திட்டத்தை எப்படி எஃபெக்டிவாக செயல்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்காக நம்மளுடைய சிஎம்ஆரால் ஒரு ஏஜென்சியை அப்பாயின்ட் பண்ண போகிறாங்க. அந்த ஏஜென்சி பல ப்ரொப்போசலையும் நம்மளுடைய சிஎம்ஆராலுக்கு கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரியும் அவங்க சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி இந்த திட்டத்திற்கான கான்செப்ஷனல் டிசைன்ஸ் எல்லாத்தையுமே நம்மளுடைய சிஎம்ஆரால் வெளியிட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறது மற்றொரு முக்கியமான விஷயமாக கூட நம்ம சொல்லலாங்க. இரண்டாவது இடம் கோயம்பேடு மெட்ரோ ஃபேஸ் 1 இருக்கு இல்லைங்க, அங்கே கிடையாதுங்க. இது ஃபேஸ் 2வில் வர இருக்கக்கூடிய கோயம்பேடு மெட்ரோ ஸ்டேஷனில் தான் இது போன்ற டெவலப்மெண்ட்டை பண்ண போகிறாங்க. ஏன்னா அந்த இடத்திற்கு அருகில் ஒரு வேக்கன் லேண்ட் இருந்து கொண்டு இருக்கிறது. அந்த இடத்துல இவர்கள் 12 ஃப்ளோர் பில்டிங்கையும் அவர்கள் கட்ட போகிறாங்க. இதில் மெட்ரோ ரயில் நுழைவதற்கும் வெளியேறுவதற்கும் ஏதுவான ஒரு ஃப்ளோரில் வெளியேற போகுது அப்படிங்கிற மாதிரியும் அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்க, இப்போது 3வது இடம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா திருமயிலை மெட்ரோ ஸ்டேஷன்.
இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் இதுலேயும் இதே மாதிரி தாங்க ஒரு ஹைரைஸ் பில்டிங் ஒன்று கட்ட போகிறாங்க. அதற்கு இடையில் மெட்ரோ ரயில் செல்லும், அதாவது என்ட்ரி எக்ஸிட் பாயிண்ட் அந்த இடத்துல இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம பார்த்த இந்த 3 இடங்களுமே சென்னையினுடைய மிக முக்கியமான பகுதி அப்படிங்கிறதுனால இந்த ப்ராப்பர்ட்டிக்கான டிமாண்ட் கண்டிப்பாகவே அதிகமாக இருக்கும். அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாதுங்க. ஆனால் இந்த திட்டத்திற்கான ஃபண்டிங் யார் கொடுப்பா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு இருக்கு இல்லையா? அந்த ஃபண்டிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த மெட்ரோ ஸ்டேஷனை கட்டுறது, அதாவது இந்த 3 மெட்ரோ ஸ்டேஷனை கட்டுறது நம்மளுடைய சிஎம்ஆர்எல் தான். ஏன்னா இந்த மெட்ரோ ஸ்டேஷனை கட்டுவதற்கான ஃபண்டு எல்லாத்தையுமே அவர்கள் ப்ராஜெக்ட் காஸ்ட்லேயே அவங்க இன்க்ளூட் பண்ணிட்டாங்க. ஸோ அது ஒன்றும் பெரிய இஷ்யூ கிடையாது. ஆனால் இது போன்ற ப்ராப்பர்ட்டி டெவலப் பண்ணுறதுக்கான காஸ்டானது ஸ்டேட் கவர்மெண்ட்டை நம்மளுடைய சிஎம்ஆர்எல் கேட்க போகிறதாக சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டினுடைய ஃபினான்ஷியல் கண்டிஷன் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்பவே மோசமாக இருக்கிறது. ஸோ அவர்கள் எவ்வளோ குயிக்காக இதற்கான ஃபண்டை ரிலீஸ் பண்ணுவாங்க, இந்த திட்டம் செயல்படுத்துவாங்க அப்படிங்கிறது கண்டிப்பாகவே ஒரு யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமாக தான் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாதுங்க. இந்த திட்டம் எப்போ வருகிறது, இதற்கான ஃபண்டிங் எப்படி கொடுக்க போகிறாங்க, எல்லாத்தையுமே நம்ம வெயிட் பண்ணி தாங்க பார்க்க வேண்டும். ஓகேங்க, இந்த வீடியோவில் நம்ம சொன்ன தகவல் எல்லாமே எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.